வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் 5.1 பவர் ஆம்ப்ளிஃபையர் கிளாஸ் டி பவர் ஆம்ப்ளிஃபையர் 6 சேனல் இன்க்ளூட ஒரே ஒரு போர்டில் இருக்கும். நம்ம டைரெக்டாக இம்மிடியேட்டாக ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய போர்டெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த போர்டு எடுத்திங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இது ஒரு மோனோ போர்டு. இந்த ஸ்டீரியோவில் 50+50 வாட்ஸ் அவுட்புட் வெளியே வரும். இதில் வந்து 100 வாட்ஸ் அவுட்புட் வரும். பொதுவாக நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுவோம்? ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு 50 வாட்ஸ் ப்ளஸ் 50 வாட்ஸ், சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட் 50+50 வாட்ஸ், சென்டர் சப் அப்படின்னா பெரும்பாலும் இது தான் வந்து லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னால அது டபுள் த அமௌண்ட் வாட்ஸ். 50 வாட்ஸ் லெஃப்ட் சேனல் அப்படின்னா இது வந்து சென்டருக்கு 100 வாட்ஸு, சப்புக்கு 100 வாட்ஸ், டோட்டலாக 400 வாட்ஸ் பவர் ஆம்ப்ளிஃபையர். இதனுடைய ப்ரைஸ் 2500 ரூபா வரும். பாருங்கள், இதான் பாக்ஸ் இருக்குது. 2500 ரூபா வரும் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே இதான் இந்த யூனிட் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம ஒரு 5.1 அசம்பிள் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு 2 போர்டு ஆட் பண்ணணும். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டுக்கு 2 போர்டு. இந்த மாதிரி 2 போர்டு வைக்கணும், ஒன்று சென்டர் ஒரு சப்புன்னு சொல்லி. இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி போர்டு ரொம்ப பெருசாக போயிடும். அதுவும் லீனியர் ஐசி உபயோகப்படுத்தி ஒரு 5.1 எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிகிட்டு தான் இருந்தோம். எப்போ கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் வந்துருச்சோ கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் சிம்பிளாக. ஏன்னா அதனுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது, ஹீட் இஸ் இல்லை, ஹம் நாய்ஸ் எதுவும் வர்றதில்லை. லீனியர் ஐஸில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி கண்டிப்பாக என்னென்னா ஒரு ஃபேன் இல்லைன்னா 2 ஃபேன் 3 ஃபேன் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபேன் ரொட்டேட் ஆனவே அதுவே ஒரு சவுண்டாக இருக்கும், அது ஒரு கரண்ட் எடுக்கும் தேவையில்லாமல். கண்டிப்பாக ஹெவி ஹீட் சிங்க் பிளேட்டு 10 லீப்ஸ் ஹீட் சிங்க் பிளேட் யூஸ் பண்ணுவது, நீ ஃபெட்டு யூஸ் பண்ணாலும் சரி, டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாலும் சரி, எஸ்டிகே யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு இன்கன்வீனியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாத எப்படி குவாலிட்டி, அதுக்கு மேலே குவாலிட்டி, பக்காவான குவாலிட்டி கிளாஸ் டி போர்டில் வந்துட்டுருக்கு டே பை டே. லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், சாதாரண 2 போர்டு தான் வந்தது இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு. நாளாக கிட்டத்தட்ட 100 கணக்கான போர்டு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வரும். எவ்வளோ கிளாஸ் டி போர்டு வந்தாலும் சரி இங்கே நம்ம சேனல் மூலிமா அதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? எது பெஸ்ட்டோனோ அதை நாங்கள் சொல்லுவோம். பட் உங்கள் வாய்ப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெசசிட்டி புரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் அதனுடைய பவர் ஆம்ப் போர்டு. இதில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் என்னென்னலாம் இருக்குது. இது ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு போர்டு, இது ஒரு போர்டு இருக்குது. ஓகேவா? இந்த போர்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் சாக்கெட் இந்த இடத்துல இருக்கும். இன்புட் சாக்கெட், சிக்னல் இன்புட் சாக்கெட் இங்கே இருக்குது. நாம் இதை வந்து ஒரு ப்ரோலாஜிக் அவுட்புட்லேருந்து 5.1 சேனலாவோ அல்லது டிவிடி பிளேயர்லேருந்து டைரெக்டாக 5.1 சேனலாவோ எனி அதர் மல்டிமீடியா மூலியமாலும் ஒரு 5.1 சேனல் இதில் கொடுத்துடலாம். இந்த சிக்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 6 ப்ரீசெட் இருக்குது, 6 கண்ட்ரோல் இருக்குது, மினியேச்சர் இருக்குது. ஸோ இதன் மூலிமா கஸ்டமர் எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் மேக் பண்ணலாம். இதுக்குள்ளே 4 ஐசி இருக்குது. ஒரு ஐசி ஸ்டீரியோ, இன்னொரு ஐசி ஸ்டீரியோ, இன்னொரு ஐசி மானோ, இன்னொரு ஐசி மானோ இருக்குது. ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 24 வோல்ட் டிசி, 20 ஆம்பியர் அண்ட் எபோவ். ஆம்பியர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, எஸ்எம்எஸ் இதுக்கு ரெடிமேடாக இருக்குது. எஸ்எம்எஸும் சேர்ந்து எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். பொதுவாக நாங்கள் கிளாஸ் டி போர்டு சொல்லும்போது அதில் சப்ளை வோல்ட்டு முழுமையாக உபயோகப்படுத்தாமல் ஒரு 50% அண்ட் எபோவ், அதாவது உங்களுக்கு வந்து 24 வோல்ட் ஆப்ரேட்ஸ் இருந்தாலும் 12 வோல்ட்லேயே நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. வேணும்னா 15 to 18 வோல்ட் கொடுங்க, மேக்ஸிமம் வோல்ட் யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய கம்பெனியில் டைரெக்டாகவே 24 வோல்ட் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பக்காவாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 சேனல் அவுட்புட் 5.1 6 சேனல் அவுட்புட்டு.
வெளியே வருது. இந்த இடத்துல பவர் பேக்கு ப்ளஸ் மைனஸ் வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஃபீல்டுக்குள்ளே யாராவது நியூ கம்மர்ஸ் இப்போ வராங்க, ஏன்னா நம்ம சேனலில் இருக்கோம் எல்லாருமே நியூ கம்மர்ஸ் பிகினர்ஸ் தான். இந்த சேனலே அதுக்கு தான் டிசைன் பண்ணினதே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் இண்டக்ஷன் ஸ்டவ். விருப்பம் மூலம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணாலும் படிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், முதல்ல மணி மிச்சமாகும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுதான் ஒரு கிளாஸ் டி போர்டு 5.1. ஸோ எல்லா டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டு எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு 30 ரூபாயிலேருந்து போர்டு 30 ருபீஸில் இருந்து அதிகபட்ச விலை எல்லாமே எங்கிட்ட இருக்குது. வாங்கிக்கலாம், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது இப்போது ஒரு கிளாஸ் டி போர்டுடைய 5.1. ஸோ இதனுடைய அசம்பிள்டு கிட்டாக எப்படி இருக்கும், காம்பேக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துட்றாங்க. இந்த போர்டில் ஒரு கனெக்டர் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னாச்சு, ஈஸியாக நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே இதில் கொடுத்துக்கலாம். எல்லாமே பவர் சப்ளை எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இம்மிடியட்டாக கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் போர்டு அவுட்புட் எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி கொடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான சர்க்யூட் டயக்ராம் வித் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.